இந்த ஏசர் பிராண்டில டிவி வாங்க போறீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வாங்கிட்டு நான் பட்ட அவஸ்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். ஒண்ணும் இல்ல ஏர்செல்ல புக் பண்ண டிவி, வாங்கி 2டே மாசத்துல பார்த்தீங்கன்னா, மதர் போர்டு இஷ்யூ வந்துருச்சு. சர்வீஸ் ரொம்பவே வொர்ஸ்ட்டுங்க. என்ன இஷ்யூன்னா பார்த்தீங்கன்னா, டிவி பார்த்துட்டே இருக்க அப்புறவே ஒரு ஜஸ்ட் வந்து கிராஷ் ஆயிட்டு டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருது. சம்டைம்ஸ் வந்து மெனூஸ் வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டு இருக்கப்பவே இந்த இஷ்யூ வருது. டிவி ஆன் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஷ் மாரி ஆயிட்டு டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருது. அது இல்லாம வைஃபைல கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து வைஃபையும் டிஸ்கனெக்ட் ஆயிருது. வைஃபை சிக்னலும் வந்து ப்ராப்பரா ரிசீவ் பண்ண மாட்டேங்குது. சர்வீஸ் புக் பண்ணலாம் பார்த்தா, அவங்க வரதுக்கே கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆயிருச்சு. ப்ராப்பரா செக் பண்ணி, ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி, சால்வ் பண்ணி குடுப்பாங்க பார்த்தா, 15 நாள் ஆகியும் ப்ராப்பரா டெக்னீஷியன் வந்து ரிப்போர்ட் பண்ணாம, அகைன் இன்னொரு டெக்னீஷியன் வந்து அனுப்பி, அவன் ப்ராப்பரா ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி குடுத்தாங்க. 2 டெக்னீஷியன் வந்து தான் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஸோ இது டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 நாள் கிட்ட ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஏசர் பார்த்தீங்கன்னா, நெட்ல ஃபீட்பேக் செக் பண்ண பார்த்தா, ஏகப்பட்ட பேர் இது மாரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் கழுவி கழுவி ஊத்தியிருக்காங்க ஏசர் பிராண்ட் பத்தி. ஸோ தயவு செஞ்சு ஏசர்ல ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அவாய்ட் பண்ணிக்கோங்க.